ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கில் வித் பீப்புள், அதில் வந்து எப்படி பீப்புளை வந்து மேக் தெம் ஃபீல் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங். ஸோ அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போகிறோம், லிசனிங் ஸ்கில். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணணுங்க. நம்ம லிசன் பண்ணாத பட்சத்தில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. அந்த கான்வர்சேஷனில் லிசன் பண்ணாமல் இன்ட்ரப்ட் பண்ணி பேசும்போது வி ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட். அது நம்மளாக இருந்தாலும் ஆப்போனண்ட்டாக இருந்தாலும். ஸோ லிசனிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு மேக் அதர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அ சிங்கிள் பர்டிகுலர் பீப்புளை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். அடுத்தது வந்து யூஸ் தேர் நேம் வைஸ்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு மனிதர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர் பிடிக்கும் அப்படின்னா அது அவங்களோட பேர் தான். ஸோ அவங்க நேமை குட் மார்னிங் ராஜேந்திரன், குட் மார்னிங் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள அப்லாட் பண்ணுறது, அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்க. ஆமாம் நண்பர்களே, இந்த அப்லாட் பண்ணுறதும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுமே வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தட் மேக் தெம் மோர் ஹாப்பி. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக த மோஸ்ட் எக்ஸாக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்கள வந்து அடிக்கடி அவங்க செஞ்ச செயலால் நீங்கள் வந்து பேசணும். நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் செஞ்ச மாதிரி, நீங்கள் அப்படின்னு சொல்லி அதிகமாக அவங்கள நீங்கள் வந்து சொல்லும்போது ஸோ வந்து இட் மேக் தெம் மோர் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபரை மட்டும், ஒரு அட்மீனை மட்டும், இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களை மட்டும் பார்க்காம அத்தனை நபர்களுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு பாஸ் விடணுங்க. அந்த பாஸில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி ஆப்போனண்ட்டுக்கும், அதே மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் கிடைக்கும். ஒரு சின்ன பாஸ் வந்து விச் வில் மேக் யுவர் ஆன்சர் மோர் வேல்யூ டு தி அதர் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து அதர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் நபருக்கோ நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். டேக் கேர். பை.